உள்ளத்திலே உண்டாகின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த கள்ளம் கபடம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இறைவனுடைய அருட்பார்வையை, அருட்கருணையை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அன்பை முழுமையாக உண்மையானதாக வைத்திருப்பார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 பேர் தான் நம் பக்தியை தீர்மானிக்க முடியும். ஒன்று இறைவன். நீங்க என்னதான் கள்ள வேடம் பூண்டு கோடி கோடியாக செலவு செய்து அல்லது புற உலகத்திலே நீங்கள் நடித்து நான் உண்மையான பக்தன் போல அடியான் போல நாம் நடித்தாலும் மற்றவர்கள் நம்பிவிடலாம். ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை நம்பாமல் கள்ள சிரிப்பிலேயே நம்மை கண்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொய் வேடம் பூணுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. நம்மால் முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அந்த உண்மையான அன்பை நமக்குள் பெறுவதற்கு அல்லது உண்டு செய்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம். அதுக்கு தேவை அடியார் சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல அடியார் கூட்டத்தில் ஒரு கீழோனாக நம்மை இணைத்து கொண்டோமையானால் கூட கண்டிப்பா அந்த உண்மையான பக்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது ஆள் யார்? ஒன்று சிவபெருமான், அவரு தெல்ல தெளிவா தெரிந்து கொள்வார். 2வது ஆள் நம்ம கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யா என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். யார் அப்படின்னா நாம் தான். அந்த நான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நான் தான் பெரியவன் இப்படின்ட்டு உள்ள இருக்கின்ற அந்த அற்புத சக்திக்கு நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும், இறைவனுக்கு தெரிந்துவிடும். இன்னொரு அந்த ரகசியமான ஆள் யார் என்றால் நமக்கு தான் தெரியும். நாம் கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யான்னு சந்தேகமே இருக்காது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நான் கொண்டுள்ள பக்தியின் மீது எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் கொண்டுள்ளது உண்மையான பக்தியா பொய்யான. ஆனால் அந்த மனசுக்கு தெரியும் நம்ம கொண்டுள்ளது உண்மையான பக்தி இல்லை, இன்னும் நம்ம மெருகேற வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் சின்ன சின்ன குற்றம் குறையோடு இருக்கின்றோம், இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும்னு மனமானது அறிவுறுத்தும். கண்டிப்பாக அது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய மறுக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்துக் கொள்கின்றோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று. சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையாவே அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை மனது கூறுகிறது, நாம் புரிந்து கொள்கின்றோம், நாம் வைத்திருக்கின்ற பக்தியில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும், இன்னும் நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு மனம் சொன்னால் உடனே கேளுங்கள். ஏன்னா இந்த மனசு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம தான் இந்த புற உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி அந்த மனதை கெடுத்து விடுகின்றோம். இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனதை தவறான பாதையிலே அழைத்து சென்று அதுக்குள்ள வக்ர எண்ணங்களை உண்டாக்குவதும் நாம் தான். ஆனால் அது எப்பவுமே இறைவனை நோக்கியே இருக்கும். இப்போ எப்படி சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல உள்ளே இருக்கின்ற இறைவனை நோக்கி தான் இந்த மனமானது குவிந்திருக்கும். நம்ம அதை திசை திருப்புவதன் வாயிலாக வேற எண்ணங்களில் போவதன் வாயிலாக மனமானது தடுமாறுகிறது. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த மனம் சொல்லும், நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அது உண்மை என்று சொன்னால் அந்த வழியிலே பயணிங்கள். சின்ன இடத்துல நெருடல் வந்தாலும் இந்த மனம் சொல்லிட்டே, என்னையவே நீ ஏமாத்த பார்க்குற பத்தியா, இன்னும் உனக்கு அந்த பக்குவ நிலை வரல அப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு என்ன பண்ணணும்னு மனதிடம் கேட்டால் அந்த மனதே நமக்கு பதில் சொல்லும். இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, இன்னாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லும். அதை முழு மனசோட ஏற்றுக்கணும். ஒருத்தரை பின்பற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை. அந்த மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம நினைப்பெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, நான் பக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டு நான் ஒருவரை பின்பற்றுவதா அப்படிங்கிற அந்த எண்ணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளிடம் இருந்து கூட நமக்கு அந்த அறிவுரையானது கிடைக்கும், தீட்சையானது கிடைக்கும். மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமே தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அப்போ உங்களோட அனுபவங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறதுனா பிறந்த குழந்தையிடம் கூட இருக்கும். பிறந்த குழந்தை உங்களை விட பன்மடங்கு வயதில் சிறியதாக கூட இருக்கும். ஆனால் அதனுள்ளே இருக்கின்ற ஆத்மா உங்களை விட பல மடங்கு வயதானதாக அனுபவம் பெற்றதாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது. யாருக்கிட்ட இருந்து என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றதோ அந்த அறிவுரையானது நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடி இருப்போம், தேடுறதுக்காக முயற்சி செஞ்சுருப்போம். அப்படி அந்த விஷயங்களை தேடும் பொழுது உண்மையாகவே ஒரு குருவிடமிருந்து அதற்கான விடை நமக்கு கிடைக்கவில்லை, குருவை என்னால் தேட முடியவில்லைன்னா
இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற முதிர்ந்த ஆன்மா எந்த உடலில் இருந்தாவது உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் தேவை, இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகவலானது நம்மை தேடி வந்து சேரும். அப்போ காது கொடுத்து கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டாலே போதுமானது. கண்டிப்பாக அது நம்மை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும்.